சுடுகாட்டின் அருகில் அமைந்திருந்த கோவிலில் அமாவாசை தினத்தன்று படையெடுக்கும் மக்கள் கூட்டம். வீச்சொருவாளுடன் வலம் வரும் கருப்பசாமி. ஆணி இருக்கையில் துள்ளி குதித்து அருள்வாக்கு சொல்லும் கருப்பு. மற்ற மாநிலங்களில் இருந்து படையெடுக்கும் மக்கள் கூட்டம். மூன்று நாட்களில் தீர்வு தரும் மாந்திரீக பூஜைகள். தமிழகத்தில் புகழ்பெற்ற திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகில் உள்ள சித்தாமூர் கிராமத்தில் பல அமானுஷ்ய சடங்குகளை அரங்கேற்றிக் கொண்டிருப்பவர்தான் மாந்திரீகத்திற்கு புகழ்பெற்ற தினேஷ் குருஜி அவர்கள். இவரை காண வரும் பக்தர்களுக்கு கருப்பசாமியை தன்னுள் இறக்கி அருள்வாக்கு கூறுகிறார். கோவிலின் உள்ளே நுழைந்ததும் பார்ப்பவரை பயமுறுத்தும் உக்கிர தெய்வங்கள் இருக்கின்றன. வேதாள கணபதி, குரளி, விஷ்ணுமாயா, பிரத்யங்கரா தேவி, உக்கிரகாளி, அசுரவராகி, சுடலை மாடன், மயான காட்டேரி, பெரியாயி அம்மன், மோகினி என எங்கும் காணாத அளவிற்கு உக்கிர தெய்வங்கள் நிறைந்த ஒரு அமானுஷ்ய இடமாக இருக்கிறது. ஓம் தும் தும் துமாந்தகராயே அமுதகலச சாஸ்தாயே உச்சிஸ்தாஸ்தாயே ஸ்ரீ நமோ நமகே வீர் என்ற காளி வாவா தும்காளி பத்ரகாளி ஸ்ரீகாளி நிறைந்த காளி வனபத்ரகாளி. காளியை கருவறை தெய்வமாகவும் கருப்பண்ணசாமியை அருள்வாக்கு தெய்வமாகவும் வழிபடுகிறார்கள். எங்களிடம் சாதுவாக சாதாரண துணியில் பேசிக் கொண்டிருந்த தினேஷ் ஒரு சுருட்டை பற்ற வைத்தவுடன் கருப்பசாமியாக அசாதாரண அவதாரம் எடுக்க தொடங்கினார். கருப்பனுக்கே உரித்தான அங்கிகளை அணிந்து கொண்டு வீச்சொருவாலை வைத்து கருப்பசாமியாக அவதாரம் எடுத்து கோவிலை சுற்றி ஆடிக்கொண்டு வலம் வந்து மக்களின் முன்பாக தோன்றி அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தார். கருப்பனை காண மற்ற மாநிலங்களில் இருந்து பூஜை பொருட்களோடு வந்த பக்தர்களிடம் அவர்கள் வாங்கி வந்த எலுமிச்சை பழத்தை கையில் வைத்து தங்களின் குறைகளை தீர்த்து வைக்குமாறு வேண்டிக் கொண்டு அவரிடமே கொடுக்கச் சொன்னார். மக்களும் அவ்வாறு செய்ய கருப்பசாமி அவதாரம் தரித்த தினேஷ் சுவாமிகளும் உக்கிரமாக ஆக்ரோஷத்தில் ஆணி இருக்கையின் மீது அமர்ந்து அந்த கனிகளை கையில் வைத்துக் கொண்டு கனிகளுக்கான உரித்தானவர்களின் குறைகளை கூறி அழைத்து சரியான தீர்வும் வழங்கி பார்ப்பவரை பிரமிப்படையச் செய்தார். இந்த வினோத வழிபாடுகள் குறித்தும் கருப்பனின் அருள்வாக்கு குறித்தும் அங்கே வந்த மக்களிடம் கேட்டதற்கு கணவன் மனைவி பிரச்சனை, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மாந்திரீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பூஜையில் கலந்து கொண்டு தங்கள் பிரச்சனைகளுக்கு 3-7 நாட்களில் தீர்வு கிடைத்ததாகவும் கூறினார்கள். பின்னர் மக்களின் கூட்டம் மெல்ல மெல்ல அருள்வாக்கை பெற்றுக் கொண்டு திரும்ப மக்களின் அலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்க தினேஷ் சுவாமியின் மேலே இறங்கிய கருப்பனும் மலையேறி சென்றுவிட அடுத்த கட்ட பூஜைக்கு தயாரானார் தினேஷ் சுவாமிகள். மாலை ஒளி அடங்கி சூரியன் மறைந்த அடுத்த ஒரு சில மணி நேரங்கள் கடந்த பின்னர் அமாவாசை பூஜையின் உச்சமான குட்டிச்சாத்தானை எழுப்புவதற்கு ஆயத்தமானார். அதன்படி குட்டிச்சாத்தான் உருவம் ஓவியத்தை வரைந்து அதன் அருகில் அமர்ந்து பலவித அமானுஷ்ய மந்திர வார்த்தைகளை உபயோகித்து குட்டிச்சாத்தானை எழுப்பும் பூஜையை செய்து
அதற்கு கோழியை பலி கொடுத்துவிட்டு சுடுகாட்டில் சென்று பூஜை செய்து மீண்டும் கோவிலில் நுழைந்தான். சகஜ நிலைக்கு திரும்பிய தினேஷ் சுவாமியிடம் இந்த கோவிலில் நடக்கும் பூஜைகள் பற்றியும் நாம் கேட்கத் தொடங்கினோம். பூஜைகள் வந்து ஏகப்பட்ட பூஜைகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பூஜை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பூஜைகள், அதாவது நம்ம நினைக்கிறக்கூடிய மாந்திரிகத்தில் இதெல்லாம் சாத்தியமாக நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி பூஜைகள் பண்ணோம்னா 100% அதை சாத்தியப்படுத்தி நம்ம நடக்க முடியாத காரியங்களை கூட நம்ம இப்போ கூட நம்ம மேலே விருப்பம் இல்லாதவங்களை கூட விருப்பப்படி நம்ம ஆட்டி வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் மை தகடு தாயத்துக்கள் மட்டும் வாங்கிட்டு போய் நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக நடக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய இடத்துல போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் பணம் கொடுக்குறீங்களே தவிர நேரில் போய் பூஜைகள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்டவங்களை வர வச்சு இந்த இடத்துல நேரடியாகவே பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணுறது தான் இந்த இடத்துல விஷயம். இந்த மாதிரி காட்டேரி தேவதைகளை வச்சும் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணலாம், குட்டி சைத்தானை வச்சு பண்ணலாம், சின்னமஸ்தான்னு சொல்லக்கூடிய தேவதைகளை வச்சு பண்ணலாம், குரலி, இந்த மாதிரி விஷ்ணு மாயான்னு சொல்லக்கூடிய தேவதை, இந்த மாதிரி ஏகப்பட்ட தேவதைகளை வைத்து நம்ம புனஸ்காரங்கள் செய்யும் போது நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே செய்யலாம். இது மாதிரி சுடல மாடலாம் நம்ம தேவதைகளை வச்சு மயானத்தில் பூஜை பண்ணுறோம், புனஸ்காரம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம கேட்குறோமோ அந்த காரியத்தை அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணும்போது அந்த காரியங்களை நம்மளுக்கு அப்படியே சாத்தியம் பண்ணி கொடுக்கும். சாத்தியம் இல்லாத விஷயங்கள் கூட இந்த மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் சாத்தியப்படுத்தி எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் சாதிச்சுக்கலாம். அப்படி நீங்கள் சாதிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு கோவிலுக்கு வந்து நீங்கள் என்ன விஷயங்கள், நீங்கள் என்ன பிரச்சனைகள் சொல்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற பூஜைகளை நாங்கள் என்ன எதுன்னு விதிமுறைகள் பார்த்து என்ன தேவ முறைகள் வருதோ அந்த பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி அந்த மாந்திரிக விஷயங்கள் உங்களுக்கு கர்மங்களை செய்து கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய சாத்தியங்களை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, ஜன விஷயமா இருந்தாலும் சரி, தெய்வ விஷயமா இருந்தாலும் சரி, சைவன் நிவர்த்தி பண்ணணும்னாலும் சரி, ஆண் பெண் விஷயம் இருந்தாலும் சரி, தகாத உறவு பிரிக்கணும்னு இருந்தாலும் சரி, எதிரி பிரச்சனைகள் அடக்குமுறைகள் சரி, இந்த மாதிரி நம்ம பூஜைகள் எந்த ஒரு மாந்திரிக வித்தைகளை செய்து கண்டிப்பாக நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே சாத்தியப்படுத்தி நம்ம சாதிக்கலாம். அதாவது நம்ம விரும்பக்கூடிய நபரை, இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி, இப்போ நம்ம விரும்புகிற பெண்ணை வசியம் பண்ணணும், விரும்புகிற ஆணை வசியம் பண்ணக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களுக்கு மாந்திரிக பூஜைகள் வந்து ஏவல் பிரயோகம்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்த ஏவல் தேவதை, அதாவது காளியும் இந்த மாதிரி காட்டேரி தேவதைகளை வைத்து நம்ம நினைக்கிறவங்களை வசியம் பண்ணி நம்ம சொல்படி ஆட்டி வைக்கிறேன். அதாவது 10 வருஷம் பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி, எவ்வளோ நாளாக பிரிஞ்சு போயிருப்போம், நம்ம மேலே அட்ராக்ஷனே இல்லை, இப்போ நம்ம மேலே ஒரு பாசம் கிடையாது, நம்மளை கூட இருந்து நம்ம ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அப்படியேப்பட்ட சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூஜைகள் பண்ணும்போது நம்ம நினைக்கிறக்கூடிய அந்த மாதிரி தேவதைகளை வச்சு நம்ம பிரயோகம் பண்ணும்போது நம்ம நினைக்கிற மாதிரி அவங்கள நம்ம வசியம் பண்ணி நம்ம கட்டுப்பாட்டுக்கு வர வைக்கக்கூடியும். அதாவது பிடிவாதமாக இருந்தாலும் சரி, அவர் எப்பேற்பட்ட இது வந்து நான் வரமாட்டேன், உங்களை பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அவங்கள வர வச்சு நம்ம நினைக்கிற கூட மதிமழைக்கு வர வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பூஜையில் இந்த மாதிரி புனஸ்காரங்கள் பண்ணுறது. இந்த மாதிரி பூஜைகள் பார்த்திங்கன்னா எங்கேயும் அந்த மாதிரி அதிக அளவில் நடக்கிறது இல்லை. அதாவது உங்கள் கண்ணுக்கு எதிரிலேயே இப்போ நீங்கள் வரீங்கன்னா உங்கள் எதிரிலேயே அந்த இடத்துல உட்கார வச்சு உங்களுக்கான பிரயோகங்கள் பண்ணி உங்களுக்கான வசீகரண பொருட்களையும் கொடுத்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆட்டி படித்து ஒருத்தரை செய்கிற பூஜை தான் இந்த மாந்திரிக பூஜைன்றது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது செய்கிறது. இதில் வந்து பலி பூஜைகள்ன்றது உருவ பாவைகள் போட்டு காளி உருவக்கலங்கள் போட்டு இந்த இடத்துல பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிட்டு அதுக்கு மேற்பட்டு மயானத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கான உயிர்கலங்களை கொடுத்து அந்த தேவதையே ஏவி விடக்கூடிய விஷயம். அதாவது ஏவல் தேவதைகளை வைத்து தீய வேலைகள் செய்கிறது தான் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்மையான ஒரு வேலை. கணவன் மனை பிரிஞ்சு போயிருக்குன்னா இந்த மாதிரி தேவதைகள் பூஜை பண்ணி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி அவங்கள நம்ம கிட்ட வர வச்சு நம்ம வசியம் பண்ணிக்கலாம். இது யாராக இருந்தாலும் இந்த பூஜையில் வந்து புனஸ்காரங்கள் பண்ணால் கண்டிப்பாக 100% கண்டிப்பாக இது வந்து அவங்க வசியம் ஆயிடுவாங்கன்றது இது உத்தரமான உறுதியான விஷயம். சகஜமாக ஒவ்வொரு பூஜைகள் பற்றியும் விளக்கிக் கொண்டிருந்த தினேஷ் சுவாமியிடம் கருப்பசாமியை பற்றி கேட்டதும் கருப்பனை பற்றி சொல்ல தொடங்கியவரின் நடவடிக்கையில் சிறிது மாற்றம் ஏற்பட ஆரம்பித்து மீண்டும் கருப்பசாமி அவருள் இறங்க ஆரம்பிக்க எங்களது கேள்விகளை அத்துடன் முடித்துக் கொண்டோம். இப்போ நடந்த அமாவாசை இலவச மாந்திரிக பூஜையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பணம் கட்ட முடியாதவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய அமௌண்ட் கட்டி பூஜை பண்ண முடியாது அப்படி இருந்தவங்களுக்கு பார்த்து அன்றைக்கி வந்து அமாவாசை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இலவச மாந்திரிக பூஜைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வச்சுருந்தோம். இந்த செய்வனை சம்மந்தப்பட்டவங்க, பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட வச்சவங்க, இப்போ கணவன் மனை பிரச்சனை உள்ளவங்க, இந்த நிலத்தகராறு, இந்த சொத்து தகராறு இருக்கிறவங்களாம் அன்றைக்கி வந்து மாந்திரிக பூஜையில் வந்து எல்லாரும் வந்து அந்த இடத்துல கலந்துக்கிட்டாங்க. இந்த கலந்துக்கிட்ட கூட பார்த்திச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 நாள் கிட்ட ஆகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு. நாங்கள் அங்கே போய் வந்தோம், இந்த இடத்துல வந்திருந்தோம், எந்த இடத்துக்கு போய் எங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து தீராமல் இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்த இலவச மாந்திரிக பூஜையில் கலந்துக்கும் போது அந்த அமாவாசைக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருந்தோம்.
ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி இப்போ உடல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. வருமான தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒருத்தராக ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு, இந்த மாதிரி தீர்வு எங்களுக்கு கண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் கால் மூலிமா தொடர்பு கொண்டு பேசியிருந்தீங்க. முடியாதவங்க வந்து வாட்ஸ்அப் மூலியமாக வாய்ஸ் மெசேஜ்லாம் போட்டிருந்தீங்க, எல்லாருக்கும் பார்த்து ரிப்ளை அனுப்பியிருந்தேன். அப்படி வந்து எந்த இடத்துலையும் தீராத பிரச்சனைகள் வந்து இந்த அமானுஷ்ய மாந்திரிக பூஜையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து தீர்வு கண்டிருக்கிறீங்க. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாலோட அனுகிரகத்தாலையும் அந்த நடக்கக்கூடிய பூஜைகளாலையும் எல்லாருக்கும் வந்து விடிவு பெறும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பூஜைன்றது பண்ணிருந்தோம். நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. நிறைய பேர் வந்து தகவல் சொல்லியிருந்தேன். இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் இந்த பூஜையில் கலந்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சவங்க, எங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, என் நண்பர்கள்லாம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தாங்க, இந்த பூஜைக்கு வந்து மறுபடியும் இந்த பூஜை எப்போ நடத்துவாங்க, இப்போ அடுத்த அமாவாசைக்கு எதனா நடத்துவாங்களா, வாய்ப்பு உண்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த பூஜை பார்த்தீங்கன்னா நம்ம வருஷத்தில் ஒரு வாட்டி தான் நடக்கிறது. அது வந்து இலவசமாக செய்கிறதுனா என் பிறந்த நாளைக்காக தான் அந்த விஷயங்கள்ன்றது செய்கிறது. இப்போ நீங்கள் செய்வனையே நிவர்த்தி பண்ணணும், பில்லி சூனியமே நிவர்த்தி பண்ணணும், ஒன்றும் பெரிய அமௌண்ட்டெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்ம அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறிய பூஜைகள் பண்ணி சிறிய அமௌண்ட்டு தான் வாங்கி நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். அப்படி உங்களுக்கு பூஜை பண்ணணும்னு விருப்பப்பட்டு இந்த இடத்துல எனக்கு பிரச்சனைகள் தீரலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பேசி உங்களோட பிரச்சனைகளை சொல்லி அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள் தீர்வு காண்றதுக்கு கண்டிப்பாக நாங்கள் பூஜை பண்ணித்தரோம். அதை பற்றி நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. அமௌண்ட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான், கம்மியாக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய விலைகள்லாம் இருக்காது. தேவைப்படுற நண்பர்கள் வந்து தேவைப்படுற பக்தர்களும் அந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் என்ன ஏதுன்னு விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் தெளிவான பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து உங்களுக்கான பூஜைகள் வந்து அந்த பரிவார பூஜைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும். மக்களின் குறைகளுக்கும் நம் குழுவினரின் பல கேள்விகளுக்கும் விடை கிடைத்துவிட்ட நம்பிக்கையில் அந்த அமானுஷ்யம் நிறைந்த இடத்தை விட்டு நாமும் விடை பெற்று வந்தோம்.